Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPLோட 13வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல தான் விளையாண்ட 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சை வின் பண்ணி டேபிள் டாப்பரா வந்து இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் 5 மேட்ச்ல 2 மேட்சை வந்து லாஸ் பண்ணிட்டு 3 மேட்சை வின் பண்ணி செகண்ட் பொசிஷன்ல வந்து இருக்காங்க இப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரே ஒரு மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ்ட மட்டும்தான் இந்த சீசன்ல லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு பழி தீர்க்கக்கூடிய ஒரு மேட்சா கூட இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்த மேட்சை வின் பண்ணி டேபிள் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போலாங்கிற ஒரு முனைப்போட டெல்லி கேபிட்டல்ஸும் வருவாங்க. இது முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. இந்த மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப், இந்த X11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா இந்த ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் கிடையாது, இதுல TDS சார்ஜஸ் அண்ட் GST சார்ஜஸ் எதுவுமே அவங்க பிடிக்கிறது இல்ல. இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் டிஃபர்னு இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அவங்களால சேவ் பண்ணிக்க முடியும். TDS சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்ல. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அதுல அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 28 பிப்ரவரி 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பெங்களூரோட பிச் ரிப்போர்ட் as usual தான் 165 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிடுறாங்க. எப்படினாலுமே 165 ரன்ஸ்ங்கிறது சாலிடா போயிடுது. பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுங்க. ரொம்ப ஸ்லோ டவுனா இருந்தது லாஸ்ட் மேட்ச். அதாவது பெங்களூருக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அவுட்ஃபீல்டு முதற்கொண்டு ரொம்பவே ஸ்லோவா இருந்தது. லைக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. பால் ரொம்ப கொஞ்சம் டேர்ன் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே பிச்சில் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவான ட்ராக்கா தாங்க இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமே ஒரு குவாலிட்டியான டீம். ஒரு ஃப்ரெஷ் ட்ராக்கை தான் கொடுப்பாங்க. ஒரு பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ராக் தான் வந்து கொடுப்பாங்க. 165ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா போயிடும். தென் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 டீமுமே ஈக்குவலா தாங்க வின் பண்ணிருக்காங்க. 2 டீமுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சவங்க கிடையாது. 2 பேருமே தலா 3 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல 159ங்கிறது இங்க ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 66 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 38 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 28 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 யாஸ்டிகா பாட்டியா அண்ட் ஹைலி மேட்சஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. யாஸ்டிகா பாட்டியா தான் விக்கெட் கீப்பர் வந்து பண்றாங்க. நிறைய இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்களுக்கு 4 மேட்ச் இருந்துமே அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்னே ஒண்ணு இல்ல. மேபி நம்ம கமலினிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்க. அவங்க இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சு அவங்க சூப்பரா விக்கெட் கீப்பும் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து பார்த்து திரும்ப கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமான மேட்சஸ்ல அந்த செமிஃபைனல்ஸ் டைம்ல கூட யாஸ்டிகா பாட்டியாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உள்ள கொண்டு வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க டாப் இடத்துக்கு போயிட்டாங்க, டாப்ல தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அவங்கள பண்ண வச்சு அவங்கள மேபி பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட பொட்டன்சியலும் வெளியே வரும். அவங்க ஆடக்கூடியவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு கமலினி. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒர்ஸ்டா இருக்கு யாஸ்டிகா பாட்டியா. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அவங்கள வந்து ஆட வச்சுட்டு இருக்காங்க. விக்கெட் கீப்பர் அவங்க தான் பண்றாங்க. ஹைலி மேத்யூஸ், தென் நட்சிவர் பிரவுன், ஹர்மன்பிரீத் கவுர், அமிலியா கர், அமன்ஜித் கவுர், தட் சஜனா, கமலினி, சன்ஸ்கிருதி குப்தா, சுமன் இஸ்மாயில், தென் ஜே கலிட்டா. ஸோ இது வந்து மும்பை உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ தென் டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா அண்ட் மேக் லேனிங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதான் ஜஸ்ட் ஜோனசன், ஜெமிமா ரோட்ரிகஸ், அனபெல் சதர்லாண்ட், மர்சானா காப், சாரா பிரைஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், நிக்கி பிரசாத், ஷிகா பாண்டே, டி சத்து, அடுத்ததான் மின்னுமணி. இது வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வருவோம். ஸோ டெல்லியில வந்து சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு.
சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்ல வேகத்தில் நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுன்சஸும் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும். அந்த இனிஷியல் ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சஃபாலி வர்மா. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ். அதுவே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸ்வடி பிச் ஆயிடுது, கொஞ்சம் பிளாட்டா இருக்கும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சஃபாலி வர்மா கொஞ்சம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டை வந்து ஸ்விங் பண்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் கூட வருது செகண்ட் ஹாஃப் பேட் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை விட செகண்ட் ஹாஃப் பேட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்டா வந்து அவங்க இருக்காங்க. மெக்லேனிங் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன். லாஸ்ட் 2 மேட்ச கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி அந்த ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்பின்னர்ஸை ரொம்ப ஈஸியா ஆடிடுவாங்க. ஸோ ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பிளேயர் ஸ்பின்னர்ஸை அவ்வளோ அழகா லெஃப்ட் ரைட்ல வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட அதுவும் பவுல்டுங்கிற முறையிலேயே விக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பெருசாவே, அதாவது கிரிக்கெட் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கவங்க மெக்லேனிங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாவே தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அவங்க போல்ட விடவே மாட்டாங்க. ஸோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் அவங்க சுதாரிச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் அந்த அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிற மாதிரிலாம் கிடையாது. விழுந்த உடனே அவங்கலாம் எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ளவங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. லீடிங் இந்த ஃப்ரண்ட்ல நின்று டீமை வந்து கொண்டு போவாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து 25 to ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அவங்க சாலிடா போத் இன்னிங்ஸ்லுமே ஆடுவாங்க. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்டானவங்க. ஜஸ்ட் ஜோனசன் லாஸ்ட் மேட்ச் 1 down ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்லைட் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அதே வந்து ஆட வச்சு ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஜோனசன் வந்து 1 down வராங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஏன்னா அவங்களோட இன்டென்ட் அந்த மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு குவாலிட்டியான பவுலிங் டிபார்ட்மெண்ட் அகேன்ஸ்டா அது கொஞ்சம் மைனஸா போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கள பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து 1 down ஆட வைக்கவே மாட்டாங்க. அவங்களோட பொசிஷனுக்கு தான் கொண்டு போயிருவாங்க. ஏன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்களோட ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு 1 downல. ஸோ அவங்கள தான் ஆட வைப்பாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது வேணா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான் 1 down வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப ஜெமிமா ரோட்ரிக்ஸ்ல இருந்து பேட்டிங்ல இருந்து 30 ரன்னுங்கிறது சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஃபிளாப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அது மேட்ச் ஆன் மேட்ச் அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. ஜோனசன் பேட்டிங் செகண்ட்னா அந்த ஆர்டருக்கு வரலாம். வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங்ல அந்த 15 to 20 ரன் அவங்க எந்த பொசிஷனுக்கு வந்தாலும் அந்த ரன் அடிச்சிருவாங்க. 1 down மேபி 1 down அவங்க ஆட விட்டா கூட அந்த 15 to 20 ரன் தான் வரும். அதுக்கு மேல லாஸ்ட் மேட்ச் அடிச்ச மாதிரி 50 ரன்னுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஆனா அந்த 4 ஓவருமே போல் பண்றாங்க இல்லையா, அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். தென் அதுல அந்த கடைசி ஓவரை கூட அவங்க தாங்க போல் பண்றாங்க. 19, 20 இந்த 2 ஓவர்ல ஏதாவது ஒரு ஓவர் ஜோனசனுக்கு கொடுக்குறப்போ ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட எடுக்கிறாங்க. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டாவும் இருக்காங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட், பேட்டிங் செகண்ட் கம்பேர் பண்றப்போ. அனபல் சதர்லாண்ட் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஓவர்ஸ் இந்த டெத் ஓவர்ஸ்ல வருது. நம்ம 19, 20வது ஓவரை வந்து ஜோனசன் பவுல் பண்ற மாதிரி. சப்போஸ் ஜோனசன் 19னா அனபல் சதர்லாண்ட் 20வது ஓவர், அனபல் சதர்லாண்ட் 19வது ஓவர்னா ஜோனசன் 20வது ஓவர். கிட்டத்தட்ட இந்த கடைசி 3 ஓவர்ல இவங்களோட பங்களிப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல மோர் இம்பார்ட்டன்ட் தான். பை சான்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஜோனசனோட டவுன் மர்சானா காப்புக்கு பேக்ல வந்துடும். ரோட்ரிக்ஸ் 1 down, செகண்ட் டவுன் அனபல் சதர்லாண்ட் அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல வந்து 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்குமே அவங்க அடிப்பாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் ஜோனசனை கொஞ்சம் டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் மர்சானா காப்பை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க. மர்சானா காப் ப்ரொமோட் பண்ணது ஒர்க் அவுட் ஆகல, ஜோனசனை ப்ரொமோட் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல ஜோனசனை கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ட்ரை பண்ணி தான் பார்ப்பாங்க. மர்சானா காப்போட டவுன் கொஞ்சம் இந்த 5th and 6th பொசிஷனுக்கு தான் போக போகுது. இருந்தாலும் அவங்க பேட்டிங் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் இருக்கும். பேட்டிங்ல வந்தாலும் 10 ரன் 15 ரன் அடிச்சு பினிஷ் பண்ற ரோலா இருக்கும். இல்லைன்னா கடைசி 5 ஓவர்ல பேட்டிங் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ற ஒரு இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மர்சானா கேபிட்ட இருந்து 15 ரன் கன்ஃபார்ம். அதுலயே வந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் 4 ஓவர் 1 விக்கெட் எடுத்தாவே அவங்க 60 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸை சாலிடா கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ டாப் ஆர்டர்ல மர்சானா காப், அனபல் சதர்லாண்ட், ஜோனசன் 3 பேர். கிட்டத்தட்ட இந்த 3 பேர்த்துக்கிட்ட இருந்துமே மினிமம் 11 மேக்சிமம் 12 ஓவருமே கூட
வந்துருது. ஸோ பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட். அதுல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட், சஃபாலி வர்மா பேட் செகண்ட் தான் இம்பார்ட்டன்ட், மெக்லானிங் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட டாப் 6 பேர்த்திலேயே நமக்கு ஒரு 5 பேர் வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட்னாலும் செகண்ட்னாலும் நமக்கு காம்பினேஷனே அமைஞ்சிருது. ஒரு டீமோட ஆப்ஷன்ஸ் இதுல வந்துருது. ஸோ இதுல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் சஃபாலி வர்மா 2 பேர்த்தையுமே கிட்டத்தட்ட ஒமிட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஷிகா பாண்டேவை ஆட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷிகா பாண்டேவோட ஆப்ஷன் மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது தான் மோர் இம்பார்ட்டன்டா இருக்கும். பட் இப்போ என்ன ஆப்ஷன் வந்துருதுன்னா, அந்த அருந்ததி ரெட்டின்னு ஒருத்தவங்க இல்ல, அவங்களுக்கு பதில் டி சது வந்திருக்காங்க. ஸோ அதனால ஷிகா பாண்டேவோட வேல்யூ போத் இன்னிங்ஸ்லயுமே வருது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து டெத் ஓவர்ஸ்ல கூட ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ஷிகா பாண்டே லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, டி சந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுல ஷிகா பாண்டே கிட்டத்தட்ட 65% இருந்து ஒரு 80% வரைக்கும் இருப்பாங்க. டி சந்து கிட்டத்தட்ட ஒரு 10% தாங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 கம்மி லோவா இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல டி சத்துவை போட்டவங்க கொஞ்சம் டக்குன்னு மேலே ஏறி இருப்பாங்க. அவங்களோட ரேங்க் வந்து அவங்க விக்கெட் எடுத்த உடனே கொஞ்சம் டாப்ல வந்து வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த சமயத்துல டி சந்து ஷிகா பாண்டேக்கு பதில் டி சந்து ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, டி சந்துக்கு லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் வரைக்கும் தான் கொடுத்தாங்க. ஷிகா பாண்டே அவங்களோட 4 ஓவருமே போல் பண்றாங்க. இந்த மேட்ச் அது அப்படியே டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. ஷிகா பாண்டே 3 ஓவரும் டி சந்துக்கும் 3 ஓவர் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா விளையாண்டவங்களே திரும்ப விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாமே ஃபேண்டசி ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் தான். ஸோ ஓவராலா நம்ம பேசலாம், ஓவராலா தான் பேச முடியும், டெப்தா பேச முடியாது. அந்த மாதிரி விஷயத்துல டி சந்துக்கு மேபி ஒரு வாய்ப்பை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொடுத்து அதிகப்படியான ஓவர்ஸை கூட கொடுத்து பார்ப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் மின்னு மணிக்கு 4 ஓவருமே கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வந்து 2 ஓவரோட அதை நிறுத்திட்டு டி சத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஓவர்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த மேட்ச் டி சத்து மேபி ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஷிகா பாண்டே சேஃப், கிராண்ட் லீக்ஸ்க்கு டி சந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மும்பை உமன்ஸ்ல யாஸ்டிகா பாட்டியா ஃபிளாப் டோட்டலி ஃபிளாப் ஆகிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 25 to 30 ரன் அடிப்பாங்க. எனக்கு இன்னும் அவங்களை பெஞ்ச் பண்ணிட்டு கமலினியை உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. சம் நியூஸஸ்லாம் நான் பார்த்தேன், கமலினி வந்து விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நியூஸஸ்லாம் நான் பார்த்தேன். பட் அது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. பை சான்ஸ் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, கமலினிக்கு வந்து டாப் ஆர்டர்ல வரதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா மஸ்ட் ட்ரை. கமலினி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் வந்து 20 to 25 ரன்ஸ் வந்து சாலிடா அடிச்சிருவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க, ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு குவாலிட்டியான பவுலர் மர்சானா காப், அனபல் சதர்லாண்டு, ஷிகா பாண்டே, இப்படி ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பவுலர்ஸ்க்கு எகென்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகத்தான் செய்வாங்க. பை சான்ஸ் அந்த ஃபார்மை கன்சிடர் பண்ணி ஒரு 20 ரன், நான் பெரிய ஸ்கோர் சொல்ல, வெறும் 20 ரன் அடிச்சாங்கன்னா கூட அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. விக்கெட் கீப்பர் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கமலினிக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க அதை கண்டிப்பா பிடிச்சுக்குவாங்க. இல்ல யாஸ்டிகா பாட்டியா தான் இருந்தாலும் ஓகே, அவங்களும் 25 to 30 ரன் அடிச்சிருவாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பவுலிங்ல மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டு இருந்தவங்க லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட்டோட போயிட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா பேட்டிங் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. பேட்டிங்ல அவங்க வந்து அடிக்கக்கூடிய ரன்ஸ் வந்து சாலிடா வரும். தென் பவுலிங்லேயே வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஹைலி மேத்யூஸ் மேபி அந்த கேப்டனுக்கான கண்டென்டரா வருவதற்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா எல்லா மேட்சுமே நட்சர் பிரவுண்ட் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஃபார்மா இருக்காங்க, குவாலிட்டியான ஒரு பிளேயருங்க. ஒவ்வொரு டீம்லயுமே இந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் இருந்துட்டாங்கன்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா மேட்சுமே சிங்கிள் ஹேண்டா கொண்டு போயிடுறாங்க. நட்சிவர் பிரவுண்ட் இதுல, எல்லிஸ் பெர்ரி வந்து லைக் ராசிபில, அஸ்லே கார்னர் வந்து குஜராத்ல, இப்படி ஒவ்வொரு டீமுக்குமே ஒவ்வொருத்தவங்க மட்டும் சிங்கிள் மேனா மேட்சை கொண்டு போய்கிட்டே, சிங்கிள் உமனா மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நட்சிவர் பிரவுண்ட் குவாலிட்டி செம்ம ஃபார்ம். ஆப்ஷன் எந்த மாதிரி இருக்க போகுது இந்த மேட்ச், அவங்களோட 4 ஓவருமே போல் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருக்க போகுது. ஒரு 3 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ண போறாங்க. ஸோ 1 விக்கெட்டுங்கிறது கன்ஃபார்மா அவங்களுக்கு கிடைக்கும். பேட்டிங்ல ஆஸ் யூசுவல் அவங்க வந்து 25 to 30 ரன் அதை ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. எதனால அவங்களுக்கு 3 ஓவர் அப்படின்னா, இந்த கலிட்டா லாஸ்ட் மேட்ச் வந்து 1 ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க, அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. அப்ப லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் கொடுத்து பார்த்திருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு ஓவர் கொடுத்து பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. பை சான்ஸ் இவங்களோட ஓவர்ல 1 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அது 2வது ஓவரை கன்வெர்ட் ஆயிடும்.
நம்ம அது வரைக்கும் கொடுக்காம இருந்துதான் பரவாயில்ல, கொடுத்து பாக்குறாங்க. நான் இதே தான் ஒரு உங்களுக்கு போன மேட்ச்ல சொல்லியிருந்தேன். சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு வந்து அது வரைக்கும் ஓவரே கொடுக்காமே வச்சிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் முன்னாடி மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல தெளிவா சொல்லியிருந்தேன், சன்ஸ்கிருதி குப்தா தான் இந்த மேட்சோட ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 வீடியோக்கும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஸோ ஓவரே கொடுக்காம இருந்திருந்தா பரவாயில்ல, ஓவர் கொடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு. அதனால ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஜஸ்ட் இந்த மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த அமன்ஜோத் கவருக்கும் அதே மாதிரி தான். ஒரு முதல் மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அடுத்த மேட்ச் 2 ஓவர், அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து 3 ஓவர் அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று திரும்பவும் பழையபடி ஒரு ஓவருக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அமன்ஜோத் கவர் எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபேண்டசி டீம்ஸ்ல. ஸோ இது எல்லாமே அதுக்கான விஷயங்கள் தான். ஸோ கலிட்டா ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாங்க. ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல 1 or 2 டீம்ஸ்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அந்த ஒரு டீம் மட்டும் போடுறவங்க நம்ம பேச்சு கிட்ட அதை போட்டாங்கிற கான்செப்டுக்குலாம் போகாதீங்க. மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்ஷன். கலிட்டாவுக்கு வந்து மேபி இப்போ ஒரு ஓவர் உங்களுக்கு கொடுத்து ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே இருக்கு. ஸோ கலிட்டாவுக்கு வந்து மேபி இந்த மேட்ச் வந்து 2 ஓவருக்கும் கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். மேபி அவங்க விக்கெட் எடுத்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பெருசா கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. கலிட்டாவுக்கு இந்த மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்களுக்கு ஆப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. சுமன் இஸ்மாயில் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். நான் மேட்ச் அண்ட் மேட்ச் சொல்றதுதான். மினிமம் ஒரு விக்கெட் அவங்க எடுத்துட்டாவே ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஃபீல்டிங் பொசிஷன்ல அந்த மாதிரி கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமான இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன். லாஸ்ட் மேட்ச் கூட 2 கேட்ச் பிடிச்சாங்க. தென் டெத் ஓவர்லயும் வந்து போல் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி தான். மினிமம் ஒரு விக்கெட். ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துடும். எக்கனாமிக்கல் LBW பவுல்டு முறையில் விக்கெட் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி நிறைய அவங்கள்ட்ட வந்து இருக்கு. ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் ஆஸ் யூஸ்வல் தான், எப்போதும் போலதான். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட்னா மோர் இம்பார்ட்டன்ட், பேட்டிங் செகண்ட்னா அவங்களுக்கான 50-50 ஆப்ஷன்ஸ் தான். லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான். பேட்டிங் செகண்ட்ல வந்தாங்க, ஒரு 4 அடிச்சாங்க. ஆனா என்ன ஒரு மைனஸ்னா பேட்டிங்ல வேற ஆப்ஷனே இல்லை. வேற யாரை பிக் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க ஃபேண்டசி டீம்குள்ள வரல. ஆப்போனன்ட் டீம்ல இருந்தக்கூடிய ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருந்தவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க வந்து நீங்க ஒமிட் பண்ணிடலாம். பேட் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட். அமிலியா கேர் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆனா அந்த அமன்ஜோத் கவருக்கு ஒரு ஓவர் தான் லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் லைக் தான் கலிட்டாவுக்கு மேபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்களோன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. கலிட்டா ஆர் அமன்ஜோத் கவர் 2 பேத்துல இருந்து எனி ஒன் கிட்டத்தட்ட பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க ஜே கலிட்டா அவங்கள ஒரு டீம்லயும் அமன்ஜோத் கவர் ஒரு டீம்லயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 2 யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன், அமிலியா கேர், மர்சானா கேப், அனபல் சதர்லாண்ட், ஜோனசன், இப்படி கிட்டத்தட்ட இந்த 7 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ். ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸும் கூட. இவங்க எல்லாம் சேஃபான ஆப்ஷன்ஸ். ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுல வந்து பண்ணி அவங்க வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாங்க. லோ பர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அமன்ஜோத் கவர், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்த 2 பேரும் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஜே கலிட்டா அவங்களையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல நான் சொல்ல வர்றது, ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஜே கலிட்டா ஆர் அமன்ஜோத் கவுர், இந்த 2 பேத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்களை அவங்க மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்போ ஒரு டீம்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டீம் போடுறீங்க, ஒரு 7 டீம் வரைக்கும் இல்லை ஒரு 6 டீம் வரைக்கும் உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருது. இந்த ஸ்மால் லீக் ஆப்ஷன்ஸை வச்சு, இந்த சேஃபான ஆப்ஷன்ஸை வச்சே ஒரு மாதிரி அமைஞ்சிருது. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ஒரு 4 டீம் கொண்டு வரீங்கன்னா அதுல 2 டீம்ல கலிட்டாவும் 2 டீம்ல அமன்ஜோத் கவரையும் வச்சு ட்ரை பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஆப்டா வந்து இருக்கும். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தே. இதுல இருந்து ஒரு 8 பிளேயர், அமிலியா கேர், சுமன் இஸ்மாயில், நட்சிவர் பிரவுன், ஹெய்லி மேத்யூஸ், லேனிங், ஜோனசன், மர்சானா கேப், சதர்லாண்ட், யாஸ்டிகா பாட்டியா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 பிளேயர் இதுலயே வந்துருது நமக்கு. ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 9 பிளேயர் ஸ்மால் லீக்ஸ்க்கு இங்கேயே ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி ஒரு 2 பேர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா யாரை பிக் பண்ணலாம், ஷிகா பாண்டியா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். பேட் செகண்ட் பண்ணா யாரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம கொண்டு போய் ஆகணும். ஃபர்ஸ்டே நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஸ்மால் லீக்ஸை டோட்டலி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே நான் மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லிடணும், ஸ்மால் லீக்ஸை டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 11 பேருமே ஆப்பனன்ட் ஒன்னாதான் வருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் மாறும். இப்போ கேப்டன் வைஸ் நீங்க நட்சிவர் பிரவுண்ட போடுறீங்க, ஹைலி மேத்யூஸா உங்களோட ஆப்பனன்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நட்சிவர் பிரவுண்ட் ஒரு 66 பாயிண்ட், ஹைலி மேத்யூஸ் 67 பாயிண்ட், அந்த 0.5ல நீங்க வந்து லாஸ் ஆயிருவீங்க. இந்த மேட்ச் அப்படி தாங்க அமையும். கேப்டன் வைஸ் கேப்டன்ல மட்டும்தான் இருக்கும். எல்லாரும் சேம் டீமோட வருவாங்க. ரொம்ப 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 ரிஸ்க். ஸ்மால் லீக்ஸை பெட்டர் டு அவாய்ட்.
தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஸ்மால் லீக்ஸ்ல இவங்க எல்லாருமே சேஃப். இந்த 3 பேர் காம்பினேஷன்ல தான் அங்க வருவாங்க. நட்சர் பிரவுன் கேப்டன் கிட்டத்தட்ட 95% அவங்களுக்கு தான் கேப்டன் வருவாங்க. தென் ஐலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், அடுத்ததா அனபல் சதர்லாண்ட். இதுதான் காம்பினேஷனா வந்து இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்க்கு ஜோனசன், தென் அமிலியா கேருக்கு அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அமிலியா கேருக்கு கண்டிப்பா ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெட்டர் காம்பினேஷனா இருக்கும். இந்த உங்களுக்காக ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு காம்பினேஷன் சொல்றேன். அமிலியா கேர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க வந்து அனபல் சதர்லாண்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரே ஒரு டீம்லயாவது இந்த காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்லிடுறேன், பெட்டர் டு அவாய்ட் ஸ்மால் லீக்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ நான் உங்கள்ட்ட பெருசா உங்கள்ட்ட வந்து நான் எதுவும் கேட்கறது இல்லை. அந்த வீடியோ பாக்குறீங்க, ஜஸ்ட் பார்க்கும்போது அந்த லைக்குங்கிற பட்டன் லைட்டா டச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்மளோட வீடியோ அடுத்ததுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியாவே இருக்கும். தேங்க்யூ.